பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மொத்தம் 20 போட்டியாளர்கள் என்ட்ரி குடுத்துட்டாங்க. இப்ப இதுல 2 பேட்ச் குடுத்திருந்தாங்க இல்லையா? ரெட் பேட்ச், ப்ளூ பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்ப அறிவிச்சுட்டாங்க. அதாவது ரெட் பேட்ஜ், ப்ளூ பேட்ஜ் இதுல யாரு அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் பேட்ஜ் தான் அதிகமா இருக்காங்க. ப்ளூ பேட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கிறாங்க. அதாவது அந்த ப்ளூ கலர் பேட்ஜ செலக்ட் பண்ணவங்க கம்மியா இருக்கிறாங்க. பிக் பாஸ் வீடு போன முறை மாதிரியே 2 வீடா பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு வந்து எப்பயும் போல நார்மல் பிக் பாஸ் வீடு தான். அதுவே பிரம்மாண்டமா தான் இருக்கும். ஆனா, இந்த முறை வந்து சூப்பர் டீலக்ஸ் அப்படின்னு ஒரு ஹவுஸ் குடுத்துருக்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? அது வந்து சூப்பர் டீலக்ஸ்ன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. யாரு கம்மியான பேட்ஜ்ல இருக்காங்க, ப்ளூ பேட்ஜ் தான் கம்மியா இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ இதுதாங்க அந்த பேட்ஜ் குடுத்ததுக்கான அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறாங்க. அடுத்த வாரம் கண்டிப்பா மாறும். ஸோ அடுத்த வாரம் யாரெல்லாம் இந்த இதுக்கு வருவாங்க, யாரெல்லாம் அடுத்த வாரம் அதுக்கு போக போறாங்க அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்டாவே கொண்டு போவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.